என்னடா இது? காட்டு. ஏய் காட்டுற. போடா போடா போடாண்ணா. அண்ணா டேட்ண்ணா, நேற்று நைட்டு அடையாறான்டா ஒரு விஐபி வீட்டில் போன்ட்டான். அங்கே கந்தனே எடுத்துன்னு வந்தான். உனக்கு ஏதாவது யூஸ் ஆகுதான்னு பார். கத்தி வச்சிருந்தாலும் ஏதாவது தொழில் பண்ணலாம். கர்மம் இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அப்பா செய்யணா. ஏ ஜானே 2000 குத்து அனுப்பிட. நானா தானே எக்ஸ்ட்ரா போட்டுக்குண்ணா. சரி பிளாக்ல பொருள் குத்துட்டு பேர்மா பேசுனுக்குற பட. ஹலோ மணிண்ணா, நான் குமார் பேசுறேண்ணா. இன்ச்சு நம்ம எத்த தானே இருக்கிறான். நீ எப்போ வரேன்னு சொல்றியோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ஆளுங்களை ஒருத்தன் போலீஸ்ல போட கொடுக்குறான்டா. யாருண்ணா? முருகேசன்டா. அதான்டா நம்ம முருகேசன். நம்ம முருகேசனா? அதான்டா. அவன் நம்ம பையனா? ஏய் இதெல்லாம் எனக்கு தெரியும்டா. அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேங்கண்ணா. முதல்ல அவனை தூக்கின்னு வா போ. சரிண்ணா. என்ன ராகுல், ரொம்ப நாள் பிளாக்ல பொருள் கேட்டுனதில்ல வந்துக்குது. இந்தா எவ்வளோ? 35,000 கொடு. 35,000மா? என்னப்பா வெளியே தரலாம் எவ்வளோ ரேட்டு போகும் தெரியும்ல. ஏதோ நம்ம தெரிஞ்ச சேட்டு பிள்ளை இந்த ரேட்டு. சரி உனக்கு வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 30 ரூபா கொடு. பிரச்சனை எதுவும் வராது. அதெல்லாம் ஒன்றே ஆகாது, கவலையப்படாத. डेविड मासाना वड्डी கொடுத்தனோ. சரி வரேன் சார். कौन है? क्या बात है? कुछ नहीं है, वो मेरे फ्रेंड है, कोई प्रॉब्लम है, पैसे चाहिए. कमरे के अंदर लेकर வீட்டிலேருந்து 5 மினிட்ஸ்மே கிளம்பிடுவேன். நான் ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுவேன். பாய் மாமா. பேட்டி எப்போதான்டா குச்சட்டிக்கெல்லாம் காசு தருவேன்? சரிண்ணா, நானும் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கோசரம் ப்ராக்கெட் போட்டுனுக்கிறேன். அது மட்டும் மாட்டோம். मेरा बैग हेल्प हेल्प. துப்பாக்கி. டேய் நானே சாவதாண்டா போறேன். சுடுறா சுடு. சாவுபரியா வச்சுக்க. சுட்டுக்கட சுட்டுக்க சுட்டுக்க. அவன் கூட நான் அப்படிதான்டா போவேன். உன்னாலதான் எனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியல. நீ எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம்? என்ன மாமே சௌக்கியமா? வா மாமே, என்ன விஷயம்? அண்ணன் கூட்டினார் சொன்னாரா, ஏதோ முக்கியமான விஷயமா? அண்ணன் எதுவும் சொல்லையே. நான் அண்ணா சொன்னாதான் வருவியா? ஏய் சுமாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, வாப்பெல்லாம் வா. வா மாமா, பையன் வேறு விஷயத்தில் சூடாகிறான், கண்டுக்காத.
சே 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 சே. இப்படியா அடிக்கிறது? என்னங்கடா நீங்க இப்படி அடிக்கணும்டா? அண்ணா முருகேசன் வந்துக்கிறாண்ணா. நான் முருகேசு ரொம்ப வசதி போல, வர வர ஆளே கண்டுக்க முடியல. அது இல்லைண்ணா, நானும் எத்தனை நாள் தான் லிங்குள்ளே சாவச்சு சுற்றி நிற்கிறது. நமக்கும் ஓடு துட்டுன்னு வேணும்ல. நல்ல விஷயம்தான். உன் வேலை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதானே. போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்குறியாடா? அண்ணா, நான் எப்படிண்ணா? குமார், நான் கொடுத்த பொருளா? நல்ல விஷயம்தான். பொருள் காணும்ண்ணா. என்னடா என்ன சொல்ற? காணுமா? சந்துரு, ஆக்ஷன் ஜானரில் யதார்த்தமான ஒரு படம் எடுத்திருக்கீங்க. இதுக்கு என்ன கமெண்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வெற்றிமாறன் சார், நீங்கள் ஆரம்பிங்க. அது கொஞ்சம் 2-3 விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப கண்ட்ரைவ்டாக இருந்துச்சு. அந்த கன்னோட ஜேர்னி இருக்குல்ல, ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருந்துச்சு. இயல்பால் முதல் 2 இடங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன பையன் கையில் துப்பாக்கி கிடைக்கும் போது இது ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும் போல் இருக்கேன்னு நினச்சேன் நான். பட் ஃபைனலாக வந்து எனக்கு அந்த மாதிரி தெரியலை, எனக்கு அந்த மாதிரி இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு 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 வெப்பன், ஒரு ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுதுன்னு நீங்கள் முடிச்சிருக்கீங்க. தட் இஸ் நாட் சர்விங் த பர்பஸ். இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதோடைய பர்பஸ் சர்வ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். தென் நீங்கள் எடுத்த விதம் நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். ஐயோ, கண்டென்ட் ஐம் நாட் வெரி ஹாப்பி வித் இட். விக்ரமன் சார், யோர் கமெண்ட்ஸ். வெற்றிமாறன் சொன்ன மாதிரி அந்த சின்ன பையன் கையில் துப்பாக்கி கிடச்சி ஒவ்வொருத்தரையாக எய்ம் பண்ணும் பொழுது அந்த டென்ஷன் பயங்கரமாக இருந்தது. கடைசியில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவன் சுட போகிறானோன்னு நினைக்கும் போது அவங்ககிட்ட இருந்து துப்பாக்கி இன்னொருத்தர் பிடிங்கிறாருன்றது நல்லா இருந்தது. துப்பாக்கி ஒருத்தர் கை மாறி கடைசியில் அந்த இன்ஸ்பெக்டர் கைக்கு வந்து அவர் எல்லாத்தையும் அந்த கேங்ஸ்டர்லாம் முடிச்சிடறான்றது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல விஷயம். ஒரே விஷயம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக பட்டுச்சு. அதாவது ஒவ்வொருத்தையும் வந்துட்டு இருக்கும்போது கடைசி ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் பிடிங்க அவன் சூசைட் பண்ணிக்கிறான்ல, அது மட்டும் இதில் தேவையில்லை. நீங்கள் இன்னொருக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியக்காரன்ட்ட இருந்தே அந்த முருகேசன் ஒருத்தன் சொல்கிறீங்களா, அவன் வாங்கியிருக்கலாமே. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சுது. மற்றபடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. பிரபு சார், now can we hear your comments for his film? துப்பாக்கினோன்னு நான் எடுத்த லீவ் படம் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு துப்பாக்கி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. இங்கே முதல்ல ரொம்ப சுலபமாக கிடச்சிருது. ஓகே, அது கூட ஓகே, யதார்த்தம். வெற்றி சொன்ன மாதிரி அந்த சின்ன பையன் கையில் கிடச்சதுக்கு அப்புறம் வாட் நெக்ஸ்ட்டுன்ற ஒரு டென்ஷன் எனக்கு க்ரியேட் ஆச்சு. சரி, ஓகே, ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல போகிறாங்கன்றப்ப ஹேண்ட்பேக் மிஸ் ஆன வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஆரம்பித்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது போகிற இடங்கள் இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டி கொண்டு போனால்தான் எனக்கு அந்த என்ன ஆக போகுதுன்ற ஒரு பதட்டம் வரும். ஸோ எனிவே அந்த வே ஆஃப் மேக்கிங் ஷார்ட்ஸு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். தேங்க்ஸ். Chandru, no worries. Let's wait and see what happens. Okay, all the best. Thank you so much. Thank you.